வணக்கம். நெருப்பு தமிழர். தீபாவளி அது ஒரு கனாக்காலம்தான். சின்ன வயசில் தீபாவளி வருது அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடியே துணி எடுக்கணும் அப்படின்னு கடையாக ஓடி அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு போய் ஒரு துணி எடுத்து, அது பேண்ட்டு ஷர்ட்டு எடுத்துகிட்டு வந்து அதை எங்கள் அப்பா கூட்டிக்கிட்டு போய், அண்ணே நல்லா இறக்கமாக தைச்சி விட்டேன் என் மகனுக்கு, நல்லா இறக்கமாக தைனே வளர்கிற பையன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இதை இறக்கமாக வச்சு தைச்சி, அதற்கப்புறம் அந்த சட்டை எப்போ கிடைக்கணும் ஒவ்வொரு முறையும் போகும்போதெல்லாம், என்னண்ணே சட்டை கரைச்சி தைச்சாச்சா இருங்கப்பா கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி, தீபாவளி ராத்திரி 7 மணி 8 மணி, தீபாவளி நாளை காலையிலனா நாள் இரவு 7 மணி 8 மணி வரைக்கும் போய் கடையில் நின்று அந்த துணியை வாங்கிட்டு வந்து சந்தனம் வச்சு துணியை பிரிக்காமல் காலையில் பிரிக்கணும் அப்படின்னு அப்படியே ஒரு கனவோடு இருந்து, அதற்கப்புறம் அந்த காலையில் எப்போ வரும் அப்படிங்கிற காத்து கொண்டு இருந்து, காலை இரவு முழுவதும் நாம் எங்கேயாவது அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து பொட்டு வெடி குருவி வெடி அது இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு, தீபாவளிக்கு நாள் ராத்திரி வெடிக்கணும்டா அப்படின்னு எல்லாத்தையும் பக்குவமாக எடுத்து வச்சு, அதற்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வெடியாக என் வெடியை காலி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அப்படியே அன்ற இரவு முழுவதும் தூங்காமல் அப்படியே பசங்களோடு சேர்ந்து அப்படியே அந்த தெரு இந்த தெரு எல்லாம் சேர்ந்து ஓடி, அதற்கப்புறம் காலையில் அப்படியே எல்லாரும் தூங்காமல் அப்படியே பட்டும் படாமலும் அப்படியே தூங்கி எழுந்து அப்படியே சுடுதண்ணி அம்மா காய வச்சு அதில் குளித்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து, அப்பா அப்படியே தலையெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டு, வருஷத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் வச்சு குளிடா அப்படின்னு சொல்லி தேய்ச்சி விட்டு, சீயக்காயை போட்டு, நம்ம மான்மார்க்கு சீயக்காய் போட்ட உடனே கண்ணு காது மூக்கெல்லாம் எரியும், அதெல்லாம் எரிஞ்சு அதற்கப்புறம் தண்ணியை ஊற்றி நல்லா குளிச்சுட்டு, காலையில் அம்மா இட்லி பணியாரம் 2-3 சட்னி கேசரின்னு சுட்டு அதெல்லாம் சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு, அதற்கப்புறம் அந்த சட்டையில் எங்கள் அப்பா சந்தனம் எடுத்து வச்சு, அந்த சந்தனத்தை அப்படியே எங்கள் அப்பா பட்டும் படாமல் பக்குவமாக வச்சு என் மகனுக்குன்னு போட்டு அந்த சட்டையை போட்டுக்கிட்டு அங்கேருந்து ஓடி போய் நம்ம ஊர் நண்பர்கள் சித்தப்பா பெரியம்மா அத்தை மாமா எல்லோரும் காட்டி எப்படி இருக்குன்னு காட்டும்போது அப்போ சொல்லுவாங்க பாருங்க, என்னடா இந்த டெய்லர் இறக்கி தைச்சி விட்டாங்க, என்னடா பேண்ட்டு கொடன்னு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஐயையோ பொசுக்குன்னு போயிடும். ஒரு வருஷம் தீபாவளியை பொசுக்குன்னு ஒரு நிமிஷத்தில் பண்ணிவிட்டாங்களே அப்படின்ற ஒரு மன உளைச்சலோடு, அதற்கப்புறம் பரவாயில்லடா அப்படின்னு அதற்கப்புறம் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து மத்தியானம் ஒரு சாப்பாடை போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு சாயந்தரம் அப்படியே எழுந்து ஓடி பட்டாசுகளை வெடித்தா, அப்படிப்பட்ட ஒரு தீபாவளி இன்றைக்கு இல்லைங்க. அன்பும் பண்பும் அரவணைப்பும் இருந்த ஒரு தீபாவளி இன்றைய காலங்களில் இல்லை. அது ஒரு கனாக்காலம்.